Hello friends, welcome to Learners Forum. Next நம்ம time domain analysis பத்தி பார்க்கலாம். So generally linear circuitsல நமக்கு 3 basic components இருக்கும் resistor, capacitor and inductor. So ஒரு electrical system வந்து steady stateல இருக்கு அப்படின்னா இந்த variables ஓட behavior பார்த்தீங்க அப்படின்னா டைம் பொறுத்து ஒன்று இன்வேரியண்டா இருக்கும் டிசி சர்க்கியூட்ல, இல்லைன்னா நமக்கு பீரியட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டைமா நமக்கு ஏசி சர்க்கியூட்ஸ்ல இருக்கும். அப்பதான் நமக்கு வந்து சிஸ்டம் ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்கேஸ் நமக்கு டைம் வேரியிங் கரண்ட் அண்ட் வோல்டேஜா இருந்துச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி அப்ரைட் சோர்சஸ், அதாவது ஸ்விட்சிங் ஆக்ஷன்னால நமக்கு டைம் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம இருக்கிற ஸ்டேட்டை வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்டெடி ஸ்டேட்ல இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ வேரியபிள்ஸ் வந்து நமக்கு நான் பீரியாடிக்கா சேஞ்ச் ஆகும். ஸோ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து இனிஷியல் ஃபிளக்சுவேஷன் இன் கரண்ட் ஆர் வோல்டேஜ் பிஃபோர் இட் செட்டில்ஸ் டு ஸ்டெடி ஸ்டேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிராஃப் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து ஸ்டெடி ஸ்டேட்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்டேட்டை தான் நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இதுல இருக்க இனிஷியல் ஃபிளக்சுவேஷன். ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம டைம் டொமைன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைம் டொமைன்ல இருந்து எஸ் டொமைனுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனரல் ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ இதுல இருந்து நமக்கு ரெசிஸ்டர் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா VR of t is equal to R into IR of t அப்படின்னு கிடைக்கும். அண்ட் சப்போஸ் நமக்கு இப்போ வோல்டேஜ் தெரிஞ்சு இதுல இருந்து கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அப்ப நமக்கு IR of t is equal to 1 by R into VR of t அப்படின்னு கிடைக்கும். ஸோ டோட்டலா இதுல இருந்து எனர்ஜி எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா W is equal to integral minus infinity to t IR of t into VR of t dt க்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டருக்கு ஃபர்ஸ்ட் இதனுடைய வோல்டேஜ் வேல்யூ என்ன, கரண்ட் வேல்யூ என்ன அண்ட் டோட்டல் எனர்ஜி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இண்டக்டருக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் L is equal to N pi by I அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல இந்த பேசிக் ரிலேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஸோ ஒரு இண்டக்டரை எடுத்துட்டு அந்த இண்டக்டர்ல நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னா VL of t is equal to L into DIL of t divided by dt. அண்ட் இன்கேஸ் நமக்கு இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் வந்து தெரியும், இதுல இருந்து கரண்ட் ஃப்ளோ த்ரூ த இண்டக்டரை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா IL of t is equal to 1 by L integral of minus infinity to t VL of t dt அப்படின்னு கிடைக்கும். And total energy is equal to 1 by L into I of t the whole square அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்ப கெப்பாசிட்டருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா C is equal to Q by V அப்படின்னு ஜெனரல் ரிலேஷன் நமக்கு கிடைக்கும். இதுல இருந்து வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் is equal to 1 by C integral of minus infinity to t IC of t into dt. And current in the capacitor IC of t is equal to C into dVC of t divided by dt. So total energy is equal to 1 by 2 C into VC of t the whole square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டைம் டொமைன்ல இருக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக்குமே தனியா இருக்கும், அதாவது சொல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க்ஸ் யூசிங் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு டைம் டொமைன்ல இருந்து நம்ம எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். அதாவது நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணி இப்போ டொமைனை வந்து நம்ம டைம்ல இருந்து எஸ் டொமைனுக்கு சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் RLC இந்த 3 டைப்ஸுக்கு டைம் டொமைன்ல இருந்து எஸ் டொமைனுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு எலிமெண்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, என்ன சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டரை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, கரண்ட் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டர் I of t அண்ட் R அப்படிங்கிறது நம்மளுடைய எலிமெண்ட். ஸோ இந்த டொமைனை இப்போ எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா t அப்படிங்கிறது வந்து எஸ்ஸா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு V of s அப்படிங்கிறது வந்து வோல்டேஜா கிடைக்கும், I of s அப்படிங்கிறது வந்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட் அண்ட் R வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்த சேஞ்சுமே நமக்கு இருக்காது. எஸ் டொமைன் அண்ட் டைம் டொமைன் ரெண்டுத்துலையுமே நமக்கு R அப்படின்னு தான் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர்ல என்ன சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்ப இண்டக்டருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு ஒரு இண்டக்டர் வேல்யூ ஆஃப் L இருக்கு அண்ட் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா V of t I of t அப்படின்னு இருக்கு. ஸோ எஸ் டொமைன்ல கன்வெர்ட் பண்ணும்போது கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வந்து I of s V of s அப்படின்னு இருக்கும் அண்ட் ஈக்குவல் வேல்யூ ஆஃப் இண்டக்டர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு வேல்யூஸ் வந்து SL அண்ட் இங்கே வந்து நமக்கு LI of 0, அதாவது I of 0 அப்படிங்கிறது வந்துட்டு இனிஷியல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த இண்டக்டர். எக்ஸ்பிரஷன் வைஸ்ல நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா V of t is equal to L into di of t divided by dt அப்படின்னு பார்த்திருப்போம்.
லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா v of s is equal to L into S into I of s minus I of 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். And in terms of currentல I of t is equal to 1 by L integral minus infinity to t v of t dt அப்படின்னு கிடைச்சிருக்கும். S டொமைன்ல நமக்கு 1 by L into v of s divided by s plus I of 0 by s அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ எப்பவுமே L அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா S into L அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் S டொமைன்ல. அண்ட் அதே மாதிரி கெப்பாசிட்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் இங்க v of t I of t c அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க வேல்யூஸ் ஈக்குவலன்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது நமக்கு 1 by sc அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் வைஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா c into dv of t divided by dt அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா s டொமைன்ல நமக்கு s into c into v of s minus cv அப்படின்னு கிடைக்கும். அண்ட் வோல்டேஜ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் தான் இருக்கு. ஸோ இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா R இருந்துச்சு அப்படின்னா S டொமைன்ல அதாவது டைம் டொமைன் அண்ட் S டொமைன் ரெண்டுத்துலயுமே நமக்கு R அப்படின்னு தான் இருக்கும். அண்ட் எப்பெல்லாம் நமக்கு இண்டக்டர் L அப்படின்னு இருக்கும் அப்ப நம்ம S into L அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் எப்பெல்லாம் நமக்கு C அப்படின்னு இருக்கோ அதாவது கெப்பாசிட்டர் இருக்கோ அப்ப நமக்கு 1 by S into C அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது மூணு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நான் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது இந்த டெக்னிக்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இப்போ டிரான்ஸ்பியன்ட் ரெஸ்பான்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்எல்ல இருந்து நம்ம ஐஎல் அதாவது லோட் கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம இங்க ஆர்எல் சர்க்கியூட் அப்படிங்கிறதுனால கரண்ட் அக்ராஸ் தி இண்டக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்கேஸ் நமக்கு ஆர்சி சர்க்கியூட்டா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டரை வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த கண்டுபிடிச்சிருக்க வேரியபிளுக்கு பேஸ் பண்ணி அதனுடைய இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து டைம் கான்ஸ்டன்டான டவ்வை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு பார்க்கலாம். ஸோ சீரீஸ்ல இந்த மாதிரி ஆர்எல் சர்க்கியூட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் கரண்ட் ஐ ஆஃப் டி அண்ட் நமக்கு இங்க ஒரு ஸ்விட்ச் இருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன்ல நமக்கு தேவையான VL of t வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு V into e power minus t divided by L by R. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா V into e power minus R by L into t அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸ்டெப் இன்புட் நம்ம இங்க அப்ளை பண்ணும்போது I of t is equal to V by R into 1 minus e power minus t by tau அப்படின்னு கிடைக்கும். இதுல tau அப்படிங்கிறது வந்து டைம் கான்ஸ்டன்ட் L by R. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட் தான் ஒவ்வொரு பேராமீட்டர்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா வேரி ஆகும். இப்போ நம்ம ஸ்டெப் இன்புட் அப்ளை பண்றதுக்கு பதிலாக இம்பல்ஸ் இன்புட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா I of t is equal to V by L into e power minus t by tau அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த அனாலிசிஸ்ல நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. அண்ட் இதுல டைம் கான்ஸ்டன்ட் என்ன வேல்யூ அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் RC சீரிஸ் சர்க்கியூட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ R அண்ட் C வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீரிஸ்ல இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்டெப் இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணும்போது I of t யோட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு V by R into e power minus t by tau அப்படின்னு கிடைக்கும். இங்க tau வேல்யூ நமக்கு R into C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதுவே நம்ம இம்பல்ஸ் இன்புட் அப்ளை பண்ணும்போது I of t is equal to V by R into den of t minus 1 by RC into e power minus t by tau அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்டெப் இன்புட் அப்ளை பண்ணும்போதும் இம்பல்ஸ் இன்புட் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்க கரண்டோடைய வேல்யூ ஃபார் RC சீரிஸ் சர்க்கியூட். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப RLC சீரிஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு எலிமெண்ட்டையும் நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப கிடைக்கிற I of t யோட ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா V divided by 2 omega naught L into square root of del square minus 1. ஸோ இதுல del அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டேம்பிங் கான்ஸ்டன்ட் e power minus del omega naught t into e power omega naught divided by del square minus 1 into t minus e power இதே டேர்ம் நமக்கு நெகட்டிவ்ல கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல நமக்கு இங்க டேம்பிங் வேல்யூ இருக்கிறதுனால நமக்கு சிஸ்டம் வந்து ஓவர் டேம்டா இருக்கா இல்ல அண்டர் டேம்டா இருக்கா இல்ல கிரிட்டிக்கலி டேம்டா இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கான வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா R by 2L வந்து நமக்கு கிரேட்டர் than 1 by square root of L into C அப்படின்னு இருக்கணும். கிரேட்டர் than கண்டிஷன்ல ஓவர் டேம்டா இருக்கும், லெஸ் than கண்டிஷன்ல அண்டர் டேம்டா இருக்கும் அண்ட் ஈக்குவலா இருக்கும்போது சிஸ்டம் வந்து கிரிட்டிக்கலி டேம்டா இருக்கும். லாஸ்டா இப்ப RLC parallel டைப்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நம்ம V of t கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இங்க ஒரு ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேம்பிங் ஃபேக்டர்ல நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க வந்து 1 by 2 into RC when greater than 1 by root of LC நமக்கு சிஸ்டம் ஓவர் டேம்டா இருக்கும் அண்ட் லெஸ் than கண்டிஷன்ல அண்டர் டேம்ட் அண்ட் ஈக்குவல் கண்டிஷன்ல நமக்கு கிரிட்டிக்கலி டேம்டா இருக்கும். ஸோ இதுதான் RLC வந்து சீரிஸ் அண்ட் parallel கனெக்ஷன்ல இருக்கும்போது இருக்கிற டிஃபரன்ஸ் ஃபார் டிரான்சியன்ட் அனாலிசிஸ்.
ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிரான்சியன்ட் அனாலிசிஸ், ஃபேசர் அனாலிசிஸ், சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இதுல நம்ம சைனூசாய்டல் அனாலிசிஸ் உடைய சம்மரியை பார்க்கலாம். அதாவது தேவையான முக்கியமான ரிலேஷன், பாராமீட்டர், டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டிய பாராமீட்டர் என்ன அப்படின்னா பீரியட், அதாவது டைம் டேக்கன் பை ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி. இட் கேன் பி வோல்டேஜ் ஆர் கரண்ட். அதாவது ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை தான் நம்ம பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வென்சி, அதாவது ஒரு செகண்ட்ல நமக்கு எவ்வளோ சைக்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய பாராமீட்டர் தான் ஃப்ரீக்வென்சி, which is equal to 1/t. Next, instantaneous value of alternating quantity at any instant of time. அதாவது alternating quantity அது எப்ப வேணா வேரி ஆகும் டைம் பொறுத்து அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி வேரி ஆகும்போது குறிப்பிட்ட டைம்ல அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பாராமீட்டர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் பீக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி. ஸோ ஒரு சைக்கிள்ல வோல்டேஜ் ஆர் கரண்ட் உடைய மேக்ஸிமம் வேல்யூவை தான் நம்ம பீக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேரியிங் குவான்டிட்டியோடைய மேக்னிடியூட மெஷர் பண்ணக்கூடிய பாராமீட்டர் தான் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபேக்டர் அண்ட் பீக் ஃபேக்டர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்ம் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ டு ஆவரேஜ் வேல்யூக்கான ரேஷியோ. ஆனா பீக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் வேல்யூ டு ஆர்எம்எஸ் வேல்யூ உடைய ரேஷியோ. ஸோ இதுதான் ஃபார்ம் ஃபேக்டர் அண்ட் பீக் ஃபேக்டருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ ஜென்ரலா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ இல்லைன்னா ஆவரேஜ் வேல்யூ கொடுத்துட்டு ஃபார்ம் ஃபேக்டர் கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ரெண்டு வேல்யூஸை கொடுத்துட்டு தேர்ட் அன்னோன் வேல்யூ நமக்கு கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஃபேசர் அனாலிசிஸ் உடைய கம்ப்ளீட் சம்மரியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஆர்எல் அப்படிங்கும் போது டோட்டல் வோல்டேஜ் டிராப் வந்து பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் நமக்கு கிடைக்கும், which is equal to VR plus VL. ஸோ டோட்டல் கரண்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா VM divided by square root of R square plus omega square L square angle of minus tan inverse omega L by R. ஸோ கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் ரெண்டுத்துலயுமே வந்து சேமா இருக்கும். ஆனா ரெசிஸ்டர்ல இருக்கிற வோல்டேஜ் டிராப் வந்து இட் இஸ் இன் ஃபேஸ் வித் கரண்டா இருக்கும். ஆனா இண்டக்டர்ல இருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா இட் லீட்ஸ் த வேல்யூ ஆஃப் கரண்ட் பை 90 டிகிரி. ஸோ VR அண்ட் VL ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இட் ஹாஸ் அ ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் 90 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு இங்க ஒரு ரிசல்டா கிடைக்கும். impedance value Z is equal to square root of R square plus XL square. XL அப்படின்னா it is equal to omega into L அப்படிங்கிறது தான் இதனுடைய definition. Phase angle theta is equal to tan inverse of XL by R. Real power value வந்து P, அதாவது real part, which is equal to VI cos theta, and reactive power Q, imaginary part எடுத்துட்டோம் அப்படின்னா VI sin theta அப்படின்னு கிடைக்கும். And apparent power வந்து S, which is equal to product of V into I. So இதுதான் RL series circuitல கிடைச்சிருக்க resultant values. Next RC சீரிஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ it is because of resistor and capacitor, so VR plus VC அப்படின்னு கிடைக்கும். And current value it is equal to V divided by R plus 1 by j omega C into tan inverse of 1 by omega CR. இப்போ நமக்கு R and C ல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து சேமா இருக்கும். ஆனா VR வந்து it is in phase with current-ஆ இருக்கும். ஆனா VC வந்து 90 டிகிரியா நமக்கு லேகா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சர்க்யூட்ல நமக்கு லீடா இருந்துச்சு, இங்க வந்து நமக்கு லேகிங்கா இருக்கு. So impedance value R square plus XC square, XC அப்படிங்கிறது it is equal to 1 by omega into C, and phase angle வந்து it is equal to tan inverse of XC by R. So இந்த values தான் நமக்கு RC circuitல வந்து கிடைச்சிருக்க resultant. Next RLC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ impedance value Z is equal to R square plus XL minus XC the whole square அப்படின்னு கிடைக்கும். XL ஓட value 2 pi FL and XC value 1 by 2 pi F into C. So இதுல நமக்கு மூணு கண்டிஷன்ஸ் இருக்கு. So நமக்கு இங்க இருக்கிற கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை விட அதிகமா இருக்கும் போது நமக்கு சர்க்யூட் கெப்பாசிட்டிவா இருக்கும். அண்ட் கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் லீட்ஸ் த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். ரெண்டு வேல்யூமே ஈக்குவலண்டா இருக்கும் போது சர்க்யூட் ரெசிஸ்டிவா இருக்கும். அண்ட் XC லெஸ் தேன் XL கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா சர்க்யூட் நமக்கு இண்டக்டிவா இருக்கும். அப்ப நமக்கு கரண்ட் வந்து இட் லேக்ஸ் த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பாராமீட்டர் ரெசனன்ஸ். ஸோ இந்த ரெசனன்ஸ் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும்போது, அதாவது XC ஈக்குவல் டு XL அப்படிங்கிற கண்டிஷன்ல நமக்கு ரெசனன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து நமக்கு
இண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் கெப்பாசிட்டருடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நடுவுல நமக்கு ஆசிலேட் ஆகும். ஸோ எப்பெல்லாம் சர்க்யூட் வந்து ரெசனன்ஸ்ல இருக்கும் அப்பெல்லாம் சர்க்யூட் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம டியூன்டு சர்க்யூட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இப்போ யூஸ் பண்றதுனால இட் கேன் டிட்டர்மைன் தி அன்வான்டட் ஆசிலேஷன்ஸ். ஸோ இந்த ரெசனன்ஸ்ல நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு சீரிஸ் ரெசனன்ஸ், இன்னொன்று வந்து parallel ரெசனன்ஸ். சீரிஸ் ரெசனன்ஸ்ல ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 பை இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் இன்டூ சி. இதுல எக்ஸ்எல் அப்படிங்கிறது வந்து 2 பை எஃப்எல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், எக்ஸ்சி அப்படிங்கிறது 1/2 பை எஃப்சி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், அண்ட் எஃப்ஆர் அப்படிங்கிறது வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஈக்குவேஷன். அண்ட் பேரலலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதே வேல்யூ தான் நமக்கு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கும். நமக்கு எல் அண்ட் சி வேல்யூஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இதுல இருந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கூட கேட்டிருக்காங்க. ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன்ல நம்ம பார்த்தோம் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு. ஸோ டோட்டல் இம்பிடன்ஸ் நமக்கு எதுக்கு இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸுக்கு தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ இதுல ஃபேஸ் ஆங்கிள் 0வா இருக்கும் அண்ட் பவர் ஃபேக்டருடைய வேல்யூ நமக்கு யூனிட்டியா இருக்கும். இதுலயுமே அகைன் நமக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃப்ரீக்வன்சி வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை விட கம்மியா இருக்கும்போது சர்க்யூட் வந்து கெப்பாசிட்டிவா இருக்கும். ஸோ பவர் ஃபேக்டர் வந்து லீடிங் வேல்யூல கிடைக்கும். கிரேட்டர் தேன் கண்டிஷன்ல சர்க்யூட் இண்டக்டிவா இருக்கும் வித் லாகிங் பவர் ஃபேக்டர் அண்ட் ஈக்குவல் டு கண்டிஷன்ல சர்க்யூட் வந்து ரெசிஸ்டிவா இருக்கும் அண்ட் யூனிட்டி பவர் ஃபேக்டர் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் நமக்கு விசியோட வேல்யூ மேக்ஸிமம் கிடைக்குதோ கிடைக்கிற அந்த ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம வந்து எஃப்சி அப்படின்னு டினோட் பண்ணுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/LC மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை 2L ஸ்கொயர். அண்ட் அதே மாதிரி விஎல் வேல்யூ மேக்ஸிமமா கிடைக்கிற ஃப்ரீக்வன்சியை நம்ம எஃப்எல் அப்படின்னு டினோட் பண்ணுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 பை இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி மைனஸ் ஆர் ஸ்கொயர் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்என் இன்டூ எஃப்2. ஸோ இந்த எஃப்1 எஃப்2 அப்படிங்கிறது வந்து லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம குவாலிட்டி ஃபேக்டரை கூட டிஃபைன் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் இன்டூ எல் பை ஆர். ஸோ இதுல நம்ம ஒமேகா நாட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1/r இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை சி அப்படின்னு கிடைக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பேண்ட்வித்ல நம்ம ஒமேகா நாட் டிவைடட் பை பேண்ட்வித் அப்படின்னு கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது வந்து அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர் பை கியூ. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கூட நம்ம வந்து இதை டினோட் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2π இன்டூ எல். ஸோ இதுல லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து F1, which is equal to FR minus R divided by 4πL. And அதே மாதிரி இங்க plus add பண்ணோம் அப்படின்னா நமக்கு upper cut off frequency யோட value வந்து கிடைக்கும். So frequency F1 and F2 at which the current reduces to 0.70 times தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா lower and upper cut off frequency அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சீரிஸ் ரெசனன்ஸ் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி parallel ரெசனன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முதவே சொல்லியிருந்தேன் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டு ரெசனன்ஸ் டைப்லையுமே வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ நமக்கு இங்கேயும் 1/2π into root of LC அப்படின்னு தான் கிடைக்கும், which has the same value of XL and XC. ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு எப்போ ரெசனேஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னா ரியாக்டிவ் காம்பனன்ட் ஆஃப் ஐ ரெடியூஸ் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் நமக்கு ரெசனன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு இம்பிடன்ஸ் மேக்ஸிமமா இருக்கும், கரண்ட் மினிமமா இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட்டை தான் நம்ம டேங்க் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அகைன் இங்கேயும் நமக்கு ரெசனன்ட் கண்டிஷனை பொறுத்து நமக்கு 3 கேட்டகரிஸ் இருக்கு. நார்மல் ஃப்ரீக்வன்சி லெஸ் தேன் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கும் போது சர்க்யூட் நமக்கு இண்டக்டிவா இருக்கும் வித் லாகிங் பவர் ஃபேக்டர் அண்ட் கிரேட்டர் தேன் கண்டிஷன்ல கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் வித் லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் போது பியூர்லி ரெசிஸ்டிவ் வித் பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு யூனிட்டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இம்பிடன்ஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா எல் பை சிஆருக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அண்ட் குவாலிட்டி ஃபேக்டர் கியூ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் இன்டூ எல் பை ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ், அதாவது தேவையான டேட்டாஸை கொடுத்துட்டு அதுல இருந்து நமக்கு அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சைனூசாய்டல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சீரிஸ் ஆர்எல் சர்க்யூட் பத்தி பார்க்கலாம். இங்க நம்ம ஆர் அண்ட் எல் வந்து சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்க மாதிரி எடுத்திருக்கோம். அண்ட் இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ. ஸோ அப்ளைடு கரண்ட் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் இன்டூ சைன் ஒமேகா டி. நம்ம இங்க பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசி சர்க்யூட்ஸ். ஸோ இதுல நெட் வோல்டேஜ் டிராப் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் ஈக்குவல் டு விஆர் பிளஸ் விஎல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இண்டிவிஜுவலா விஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இது ரிலேஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே பார்த்திருப்போம், விச் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர்.
ஸோ ஆர் ஐ வேல்யூ நமக்கு இங்க என்ன இருக்கு ஐஎம் இன்டூ சைன் ஒமேகா டி. ஸோ அதை எடுத்து நம்ம இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ விஎல்ல கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் இண்டக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ டிஐ பை டிடி அப்படிங்கறத நம்ம ரிலேஷன்ஷிப்ல பார்த்திருப்போம். இப்போ இதுல ஐக்கு பதிலா இங்க இருக்க வேல்யூ ஐஎம் சைன் ஒமேகா டி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒமேகா எல் ஐஎம் காஸ் ஒமேகா டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் டிஃபரன்சியேஷன் ப்ராப்பர்ட்டி படி. இப்போ இதுல காஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒமேகா டி பிளஸ் 90 டிகிரி அப்படின்னு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் வோல்டேஜ் ட்ராப் இஸ் விஆர் பிளஸ் விஎல். இங்க கிடைச்சிருக்க விஆர் வேல்யூ அண்ட் இங்க இருக்க விஎல் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். Also V is equal to Vm into sin omega t plus pi அப்படின்னு பார்த்தோம். So இதுல இப்ப sin of a plus b formula which is equal to sin a cos b plus cos a sin b apply பண்ணிட்டு எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான வேல்யூ ஆஃப் Vm and angle வந்து நம்ம இப்ப கால்குலேட் பண்ணிக்கலாம். So Vm is equal to square root of r Im square plus omega into L into Im square. So Im into square root of r square plus omega L square அப்படின்னு கிடைக்கும். So இந்த term வந்து நம்ம Z அப்படின்னு எடுத்துக்கலாம் which is nothing but the impedance value r square plus omega L square. So RL circuitக்கு எப்பவுமே impedance value என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் which is square root of r square plus omega L square magnitude wiseல. And angle வந்து பாத்தீங்க அப்படின்னா tan inverse of omega L by r. Tan inverse of imaginary part divided by the real part. So omega L by r அப்படின்னு கிடைக்கும். So இந்த வேல்யூ நமக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும். எப்பவுமே RL series circuitல impedance value r plus j omega L அதனுடைய magnitude value square root of r square plus omega L square and tan inverse of omega L by r வந்து நமக்கு angle கிடைக்கும். So இதுலயே நம்ம Vm is equal to Im into Z அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல Im வேல்யூ வந்து it is equal to Vm by Z அப்படின்னு கிடைக்கும். So இதுல Im is equal to இப்ப நம்ம Vm divided by Z வேல்யூ இப்பதான் பார்த்தோம். So இதுல நமக்கு angle வந்து பாத்தீங்கன்னா minus tan inverse of omega L by R அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த நெகட்டிவ் சைன் வந்து எதுக்கு அர்த்தம் அப்படின்னா நமக்கு angle வந்து lag ஆகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம். So instantaneous current தான் நம்ம இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம் which is I is equal to Vm by square root of r square plus omega square L square sin of omega t minus இங்க நமக்கு கிடைச்சிருக்க angle tan inverse of omega L by R. RL சர்க்யூட்டுக்கு இப்ப தேவையான இந்த வேல்யூஸ் எல்லாமே மட்டும் தெரிஞ்சிருக்கணும். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் RC சர்க்யூட் RLC சர்க்யூட் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த பேசிக் ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த சர்க்யூட்டுக்கு வேணா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம derive பண்ணிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம RC சர்க்யூட்டுக்கு பார்க்கலாம். ஸோ சைனசாய்டல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சீரிஸ் RC சர்க்யூட் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நமக்கு R and C வந்து இந்த மாதிரி சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சைனசாய்டல் வோல்டேஜ் சோர்ஸ் என்ன அப்படின்னா V is equal to Vm sin omega t. Vm அப்படிங்கிறது வந்து பீக் வேல்யூ. ஸோ இதுல நமக்கு டோட்டலா இப்ப வோல்டேஜ் ட்ராப் பாத்தீங்க அப்படின்னா VR plus VC அப்படின்னு கிடைக்கும். ஸோ VR ஓட வேல்யூ I into R and VC வேல்யூ பாத்தீங்கன்னா I divided by j omega C அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம். சோ அந்த வேல்யூல இருந்து I காமனா வெளியில எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா R மைனஸ் J-வை நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு வந்துடலாம் divided by omega c அப்படின்னு கிடைக்கும் which is equal to I. இப்ப இந்த term நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா impedance Z value. So Z is equal to R minus J by omega c. இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கிடைச்சது RL அப்படிங்கிறதுனால R plus J omega L அப்படின்னு கிடைச்சிருந்தது. C இருக்கும்போது அதாவது கெபாசிட்டர் இருக்கும்போது நமக்கு R minus J omega c அப்படின்னு கிடைக்கும். Again in terms of magnitude and angle represent பண்ணும்போது R square plus 1 by omega c the whole square and minus tan inverse of 1 by omega RC அப்படின்னு கிடைக்கும். Again நம்ம இப்ப வந்து instantaneous current வந்து calculate பண்ணனும். So I is equal to V by Z consider பண்ணிட்டு V divided by இப்ப இங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த Z value எடுத்து replace பண்ணிக்கலாம். magnitude part நம்ம தனியா எடுத்துக்கலாம். denominatorல தான் நமக்கு angle இருக்கு. So அந்த numeratorக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு plus value of tan inverse of 1 by omega RC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So theta is equal to tan inverse of 1 by omega RC அப்படின்னா இங்க நமக்கு பாசிட்டிவ் ஆங்கிள் கிடைச்சிருக்கு. அதாவது லீட் ஆங்கிள் நமக்கு RC-ல கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். So instantaneous current calculate பண்ணலாம். I is equal to Im sin omega t plus theta which is equal to Im value replace பண்ணோம் அப்படின்னா in terms of magnitude and angle எல்லாமே நமக்கு represent பண்ணி voltage and current வந்து phasor diagramல இந்த மாதிரி தான் நமக்கு வந்து vary ஆகும். So இதுதான் RC-ல கிடைச்சிருக்க ரிசல்டன்ட். எல்லாத்துலயுமே நம்ம பேசிக்கா என்ன ஞாபகம்
ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா Z வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு மேக்னிடியூட் வைஸ்லயும் ஆங்கிள் வைஸ்லயும் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ Z அண்ட் தீட்டா வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ RLC சர்க்யூட் பார்க்கலாம். RLC சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் R, L and C அண்ட் இதுல இருக்க வோல்டேஜ் ட்ராப் வந்து VR, VL and VC. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம 3 வோல்டேஜ் ட்ராப்ஸையும் ஆட் பண்ணணும். VR வேல்யூ IR, VL is equal to J into I XL. ஸோ XL அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த வேல்யூ ஆஃப் ஒமேகா இன்டூ எல் அப்படிங்கிறது தான். VC is equal to I divided by J omega C. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மூணுத்துலையுமே நமக்கு I வந்து காமனா இருக்கு. ஸோ ஐயை காமனா வெளியில எடுத்துட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூ என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் த வேல்யூ ஆஃப் Z. ஸோ இந்த இடத்துல Z is equal to R plus J into omega L minus omega C. அண்ட் இப்போ மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் omega L minus omega C the whole square into tan inverse of B by A. ஸோ அந்த ஆங்கிளுடைய ரெப்ரசன்டேஷன் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு ரெண்டு கேசஸ் வந்து பாசிபிளா இருக்கும். ஏன்னா நமக்கு இங்க இண்டக்டரும் இருக்கு, கெப்பாசிட்டரும் இருக்கு. ஸோ இதுல ஒமேகா எல் வேல்யூ 1 by ஒமேகா சி விட கிரேட்டர் தானா இருக்கும் போது சர்க்யூட் நமக்கு இண்டக்டிவா இருக்கும், ஆங்கிள் வந்து பாசிட்டிவா கிடைக்கும். அண்ட் லெஸ் தேன் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சர்க்யூட் வந்து கெப்பாசிட்டிவா இருக்கும், ஆங்கிள் வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் லாஸ்டா நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டை கால்குலேட் பண்ணலாம், which is equal to V by Z. Z வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். V divided by Z வேல்யூ in terms of magnitude and angle ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க நமக்கு அகைன் நெகட்டிவ் ஆங்கிள் தான் கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் லேக்ஸ் த வோல்டேஜ் வேல்யூ. ஸோ நமக்கு இந்த RMS வேல்யூ நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். Vm by root 2 அப்படின்றது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய RMS வேல்யூ ஃபார் வோல்டேஜ். இதே மாதிரி கரண்ட்டுக்கு IRMS is equal to Im by root 2. இப்போ நம்ம பார்த்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். ஸோ இன் சீரீஸ் RL சர்க்யூட் நமக்கு இங்கே RL சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. R வேல்யூ 10 ohms, L is equal to 20 millihenry, I being 10 sin 314 t amperes. Find the total voltage drop across R and L. So total voltage drop VR, VL நம்ம calculate பண்ணணும் and phase angle between I and V என்ன அப்படிங்கிறத calculate பண்ணணும். So RL சர்க்யூட்டுக்கு எல்லா சர்க்யூட்ஸ்க்கே நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா Z வேல்யூ அண்ட் தீட்டா வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா tan inverse of omega L by R அப்படின்னு பார்த்தோம். ஸோ tan inverse of omega வேல்யூ 2 pi into இங்க நமக்கு ஒமேகா வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்க வேல்யூ ஆஃப் கரண்ட் I is equal to 10 sin 314 t அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 314 அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் வேல்யூ ஆஃப் ஒமேகா அண்ட் இதுல 2 pi f நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f is equal to 50 hertz அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ டைரக்டா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 314 அப்படின்னு எடுத்துக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுனால 2 pi into 50 அப்படின்னு நம்ம இங்க கன்சிடர் பண்ணிருக்கோம். இன்டூ L வேல்யூ 20 into 10 power minus 3 divided by R வேல்யூ which is 10. சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 32.13 டிகிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் R and L. ஸோ ஆருக்கு தனியா எல்க்கு தனியா கால்குலேட் பண்ணாம நம்ம டோட்டல் டிராப் கால்குலேட் பண்ணிக்கலாம், which is equal to Im into square root of R square plus omega L the whole square into sin of omega t plus theta. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனலைஸ்டு வேல்யூவை நம்ம பார்த்துருப்போம். IM வேல்யூ நம்ம இங்கே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே மேக்ஸிமம் கரண்ட் 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 10 into square root of R வேல்யூ 10, omega 314, L வேல்யூ 20 into 10 power minus 3 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் omega t வேல்யூ 314t பிளஸ் தீட்டா வேல்யூ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் 32.13. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மேக்னிடியூட் அண்ட் ஒரு ஆங்கிள் கிடைக்கும். இங்கே நமக்கு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பிளஸ் 32.13 அப்படின்னு பாசிட்டிவா கிடைக்கிறதுனால கரண்ட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை 32.13 டிகிரி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கன்க்ளூஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் 2022ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். இன் RLC சர்க்யூட் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் VR, VL, VC. ஸோ நமக்கு இங்க ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, RLC பேஸ்டு சர்க்யூட். ஸோ இதுல இண்டிவிஜுவலா RLCல இருக்கிற வோல்டேஜ் ட்ராப்ஸ் இண்டிவிஜுவலா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். இங்கே ஒரு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் R and L வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 வோல்ட் RMS வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா VR ஸ்கொயர் பிளஸ் VL ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் பிட்வீன் L and C நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா VL மைனஸ் VC இஸ் ஈக்குவல் டு 9 வோல்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அண்ட் பிட்வீன் ஆர்எல்சி மூணுத்தையுமே கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் VL minus VC the whole square is equal to 15 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ L and Cக்கு நடுவில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க தேவையில்லை. VL minus VC ஏன் அப்படின்னா நமக்கு RL இல்லை RC இருந்துச்சுன்னா தான் நமக்கு இந்த மேக்னிடியூட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது VR square plus VL minus VC the whole square is equal to 15 square which is 225 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் VL minus VC யோட வேல்யூ நமக்கு இங்கே 9 வோல்ட் அப்படின்னு தெரியும். ஸோ VR square plus 9 square is equal to 225 அப்படிங்கும்போது இதுல இருந்து VR is equal to 12 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம VRல இருக்கிற வேல்யூ என்னன்றதை கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம VL VC வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் VL minus VC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே unknown, அதனால நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா VR வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 12 the whole square plus VL square is equal to ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 20 squared அப்படின்னு நமக்கு கிடைக்கும். From which VL is equal to 16 வோல்ட் அப்படின்னு நமக்கு செகண்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து இதில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 16 minus VC is equal to 9 வோல்ட் from which VC is equal to 25 or 7 volt. நமக்கு இங்க ரெண்டு சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இங்க வந்து VL minus VC அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதே வேல்யூ நமக்கு VC minus VL அப்படின்னு இருக்கிறதுக்கு கூட நமக்கு சான்சஸ் இருக்கு. எப்பவுமே LCல எப்பவுமே நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஏன்னா நமக்கு இதுல எந்த வேல்யூஸ் வந்து பெருசு அப்படின்றது தெரியாது. ஸோ VL minus VC or VC minus VL ரெண்டுத்துலயுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால PC வேல்யூ வந்து it can be either 25 or 7 volt. ஸோ இந்த ஆன்சர் VR 12 VL 16 VC 25 or 7 அப்படிங்கும்போது கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா VR வேல்யூ நமக்கு 12 அப்படின்றது இங்க மேட்ச் ஆகுது. VL 16 and VC வந்து 7 or 25 அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 1 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இவ்வளோ நேரம் நம்ம சீரீஸ் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி பேரல் சர்க்கியூட்ஸுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் RL சர்க்கியூட். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா IR is equal to V by R அப்படின்னு கிடைக்கும். IL is equal to V by JXL. ஸோ XL அப்படின்னா ஒமேகா L அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ V by JXL அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒமேகா L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ டோட்டல் கரண்ட் டியூ டு ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா IR plus IL. IR and IL வேல்யூவை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சீரீஸ்ல எல்லாமே நமக்கு ப்ராடக்ட்ல இருந்தது வந்து இம்பிடன்ஸா கிடைச்சது. இங்க வந்து அப்படியே ஆப்போசிட் இம்பிடன்ஸ் உடைய ரெசிப்ரோக்கல். ஸோ நமக்கு அட்மிட்டன்ஸா கிடைக்கும். ஸோ Y அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். which is equal to G plus J into B. Gங்கிறது கண்டக்டன்ஸ், B அப்படிங்கிறது வந்து இண்டக்டிவ் சசப்டன்ஸ் which is equal to 1 by X into L. ஸோ Y is equal to 1 by R plus 1 by J omega L எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல அகைன் J-வை நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனா 1 by R minus J divided by omega L அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம தீட்டா வேல்யூ tan inverse of imaginary part divided by real part எடுத்தோம் அப்படின்னா நமக்கு tan inverse of minus R by omega L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அங்க ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர்ஸ் தான். இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் through the resistor, through the inductor என்ன value of current அப்படின்றத நம்ம calculate பண்ணணும். So resistor வழியா V by R and inductor வழியா 1 by L into integral of V dt அப்படின்ற ரிலேஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்ப இதுல Vக்கு பதிலா Vm cos omega t and இங்க நமக்கு Vக்கு பதிலா cos omega Vm cos omega t சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த ரிசல்டன்ட் கிடைக்கும். இந்த வேல்யூவை இப்போ நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கும். ஆர் வேல்யூ ஒமேகா எல்லை விட கிரேட்டர் தானா இருக்கும்போது நமக்கு தீட்டா 90 டிகிரியா கிடைக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா டி மைனஸ் 90 டிகிரி அண்ட் ஒமேகா எல் வந்து நமக்கு மினிமைஸ் ஆகி நமக்கு ரிசல்டன்ட் ஈக்குவேஷன் இப்படி கிடைக்கிறதுனால கரண்ட் வந்து பியூர்லி இண்டக்டிவ் கரண்டா நமக்கு கிடைக்கும். அண்ட் ஆர் வந்து ஒமேகா எல்லை விட ரொம்ப ரொம்ப லெஸ் தேனா இருக்கும்போது தீட்டா 0 டிகிரியா இருக்கும். அண்ட் அப்ப வந்து நமக்கு பியூரா ரெசிஸ்டிவ் கரண்டா நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இதுதான் RL சர்க்கியூட்ல இருக்கிற வேல்யூ.
நெக்ஸ்ட் RC சர்க்யூட்ல எடுத்துக்கலாம். அகைன் V வேல்யூ இருக்கு. இப்போ நமக்கு R and C இருக்கிறதுனால IR and IC நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ IR, IC நம்ம கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா V கம்பைன் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அட்மிட்டன்ஸா கிடைக்கும். ஸோ அகைன் நீங்க அட்மிட்டன்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி நாங்கள் தீட்டாவை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா tan inverse of omega RC அப்படின்னு கிடைக்கும். பாசிட்டிவ் ஆங்கிள் இருக்கிறதுனால கரண்ட் லீட்ஸ் த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு IR plus IC. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டர்ல பார்த்தோம். இங்க கெப்பாசிட்டர் அப்படிங்கிறதுனால C. ஸோ வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம மினிமைஸ்டா எழுதணும் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ R வந்து 1/ωc விட கிரேட்டர் தானா இருக்கும்போது ஆங்கிள் 90 டிகிரி அண்ட் கரண்ட் வந்து கெப்பாசிட்டிவ் கரண்டா கிடைக்கும். லெஸ் தேன் கண்டிஷன்ல ஆங்கிள் 0 டிகிரியா இருக்கும் அண்ட் கரண்ட் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவா இருக்கும். லாஸ்டா இப்ப நம்ம parallel RLC சர்க்யூட்டுக்கு பார்க்கலாம். RLC மூணுத்தையும் நம்ம parallel கனெக்ட் பண்ணிருக்கும் போது because of IR, IC, IL அதாவது due to resistor, capacitor and inductor மூணுத்தினால ஏற்படுற கரண்ட்டை நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு அகைன் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் நமக்கு இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் RL, RC, RLC சர்க்யூட்டுக்கான டிஃபரன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் parallel resonance circuits. So next topicல நம்ம இது மாதிரி transient analysis வந்து again இந்த linear circuitsக்கு பார்க்கலாம். Sinusoidal steady state analysis பத்தி பார்க்கலாம். ஸோ டைரக்டா அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சைனுசாய்டல் வேவ்னா என்ன அண்ட் அதனுடைய பேசிக் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சைனுசாய்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்னல் வந்து சைன் ஃபார்ம் இல்லைன்னா கொசைன் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா இதுதான் நம்ம சைனுசாய்டல் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைனுசாய்டல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா V of t is equal to Vm into sin omega t அப்படின்னு தான் நம்ம ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ இதுல இந்த Vm அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், ஒமேகா t அப்படிங்கிறது வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் த சைனோசாய்டு அதாவது அதனுடைய ஆங்கிள் அண்ட் இதுல இந்த ஸ்பெசிஃபிக்கா ஒமேகா அப்படிங்கிறது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த சைனுசாய்டோட பீரியட் வந்து எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா t is equal to 2π/ஒமேகாக்கு வந்து இருக்கும். அண்ட் பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா f of t is equal to f of t plus nt அப்படிங்கிற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற ஃபங்க்ஷன் தான் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன். அதாவது நமக்கு வேவ் வந்து ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். அதாவது ஒரு சைனுசாய்ட் வேவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம சைன் வேவ் இந்த மாதிரி டிரா பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறமா இந்த வேவ் ஃபார்ம் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் நம்ம பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஜெனரல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா V of t is equal to Vm into sin omega t plus phi. இதுல phi அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் வேல்யூ அண்ட் டோட்டலா இங்க இருக்கிற இந்த ஆங்கிளை தான் நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் நமக்கு இந்த மாதிரி இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து தேவையான பராமீட்டர்ஸ் லைக் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ, ஃபேஸ் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Find the amplitude, phase, period and frequency of sinusoid for V of t is equal to 12 cos 50t plus 10 degree. ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து Vm வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு இங்க 12 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஆம்ப்ளிடியூட் வேல்யூ 12. நெக்ஸ்ட் ஒமேகா டி பிளஸ் பை அப்படிங்கும் போது நமக்கு ஒமேகா டி பிளஸ் பை அப்படிங்கிறதுனால பை வேல்யூ 10 டிகிரி இருக்கு. ஸோ ஃபேஸ் வந்து 10 டிகிரி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த பேராமீட்டரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி நமக்கு ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ 50 வந்து ஒமேகா வேல்யூ which is equal to 50 radians per second. ஆனா நமக்கு ஃப்ரீக்வன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம 2πf ஒமேகா is equal to 2πf அப்படிங்கிற ரிலேஷனை யூஸ் பண்ணி இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி தேவை அப்படிங்கிறதுனால ஒமேகா டிவைடட் பை 2π சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். ஸோ கேட்டிருக்க கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபேஸ் கேட்டிருக்காங்களா இல்ல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கேட்கறாங்களா இல்ல ஜெனரல் ஃப்ரீக்வன்சி கேட்கறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஒரு டைமுக்கு வந்து இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி வேரியேஷன்ஸ்ல தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பீரியட் அப்படிங்கிறது வந்து t which is equal to 2π/ஒமேகா அப்படின்னு பார்த்தோம். ஒமேகா வேல்யூ 50. ஸோ 2π/50 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.1257 செகண்ட்ஸ் கிடைக்கும். லாஸ்டா ஃப்ரீக்வன்சி is equal to 1/t. ஸோ இங்க t வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஜஸ்ட் 1ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெர்ட்ஸ்ல கிடைக்கும். இல்ல அப்படின்னா ஒமேகா டிவைடட் பை 2π சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஆம்ப்ளிடியூட், ஃபேஸ், பீரியட், ஃப்ரீக்வன்சி ஆஃப் சைனுசாய்டு எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.
நெக்ஸ்ட் ஃபேஸர் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபேஸர் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுல நமக்கு ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆஃப் சைனுசாய்டு. ஸோ சைனுசாய்டுனா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இதுல என்ன ஆம்ப்ளிடியூட்ல இருக்கு, என்ன ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இந்த ஃபேஸர். ஸோ Z அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஃபேஸர் குவான்டிட்டிய ரெக்டாங்குலர் ஃபார்ம்லயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், போலார் ஃபார்ம்லயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்ல எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்லயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். எக்ஸ் பிளஸ் ஜேஒய் அப்படிங்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இதை வந்து இண்டிகேட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஆர் ஆஃப் ஆங்கிள் பை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து போலார் ரெப்ரசன்டேஷன். ஆர் ஆஃப் இ பவர் ஜே தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் உடைய ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த 3 ஃபார்ம்லயும் நம்ம வந்து ஒரு ஃபேஸரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலா நம்ம ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்றத பார்த்தோம். v of t is equal to vm cos omega t plus phi அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணும்போது vm of phi அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டைம் டொமைன் ரெப்ரசன்டேஷனை ஃபேஸர் டொமைன்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா அதோட வேரியேஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஜெனரல் ரெப்ரசன்டேஷன்ல நமக்கு vm of phi அப்படின்னு கிடைச்சிருக்கும். இன்கேஸ் இப்போ காஸ்க்கு பதிலாக நமக்கு சைன் இருக்கு அப்படின்னா அப்போ ஃபேஸர் டொமைன் ரெப்ரசன்டேஷன்ல 5 minus 90 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா im cos omega t plus theta அப்படின்னு இருக்கும்போது ஃபேஸர் டொமைன்ல im of theta அப்படின்னு கிடைக்கும். சைன் வேல்யூல இருக்கும்போது im of theta minus 90 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி dv by dt அப்படின்னு டைம் டொமைன்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு j ஒமேகா இன்டூ v அப்படின்னு ஃபேஸர் டொமைன்ல மாறும். இன்டெகிரல் ஆஃப் v dt இருந்ததுன்னா v by j ஒமேகா. ஸோ சிம்பிள் d by dt னா j ஒமேகா, இன்டெகிரல்ல இருந்துச்சுன்னா 1 by j ஒமேகா அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் ஃபேஸர் டொமைன்ல. இப்போ நம்ம இந்த ஃபேஸர் ரிலேஷன்ஷிப் ஃபார் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் லைக் RLC பார்க்கலாம். ஸோ ஆர் ரெசிஸ்டருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைம் டொமைன்ல v is equal to r into i of t அப்படின்னு கிடைக்கும். ஃப்ரீக்வன்சி டொமைன்ல v is equal to r into i அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி L எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டக்டர்ல v is equal to L into di by dt அப்படின்னு கிடைக்கும். ஃப்ரீக்வன்சி டொமைன்ல v is equal to d by dt க்கு பதிலாக இப்போ நம்ம j ஒமேகா ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா j ஒமேகா into L into i அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டருக்கு I is equal to C into dv by dt. ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன்ல d by dt க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா I divided by j omega c அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபேஸர் ரிலேஷன்ஷிப் ஃபார் RLC இன் டைம் டொமைன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பவர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் பவர் அப்சர்வ்டு பை ஏசி லோடோடைய வேல்யூ என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் கரண்ட். ஸோ 1/2 இன்டூ வி இன்டூ ஐ கான்ஜுகேட், அதாவது கரண்ட்டை மட்டும் நம்ம கான்ஜுகேட் பண்ணுறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது விஆர்எம்எஸ் இன்டூ ஐஆர்எம்எஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் இந்த வோல்டேஜ் ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு வி பை √2 அண்ட் ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ பை √2. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேஸ் ரெப்ரசன்டேஷன்லயே நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் VRMS theta V for voltage, IRMS theta I for current. So complex power அப்படிங்கிற வேல்யூ வந்து S which is represented by P plus JQ which is nothing but VRMS into IRMS conjugate. So இதுல magnitude and angle wise represent பண்ணோம் அப்படின்னா modulus of VRMS IRMS and angle பாத்தீங்க அப்படின்னா theta V minus theta I அப்படின்னு நமக்கு கிடைக்கும். apparent power calculate பண்ணணும் அப்படின்னா S உடைய மேக்னிடியூட நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ காம்ப்ளெக்ஸுக்கு எப்பவுமே மேக்னிடியூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதோட ரியல் பவர், அதாவது பி வேல்யூ வந்துட்டு ரியல் பார்ட் ஆஃப் எஸ் விச் இஸ் நத்திங் பட் எஸ் காஸ் ஆஃப் தீட்டா வி மைனஸ் தீட்டா ஐ. அண்ட் ரியாக்டிவ் பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இமேஜினரி போர்ஷன் கியூ விச் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ சைன் ஆஃப் தீட்டா வி மைனஸ் தீட்டா ஐ அப்படின்னு கிடைக்கும். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ரேஷியோ ஆஃப் ரியல் power to reactive power which is equal to cos theta v minus theta i. So இந்த பவர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலா ஒரு ஏசி சர்க்கியூட்க்கு மேக்ஸிமம் ஆவரேஜ் பவர் டிரான்ஸ்ஃபர், அதாவது லோட் இம்பிடன்ஸ் வேல்யூ எப்போ இருக்கும் அப்படின்னா லோட் இம்பிடன்ஸ் வேல்யூ ZTH கான்ஜுகேட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் போது தான். ஸோ பவர் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு VTH ஸ்கொயர் டிவைடட் பை 8 RTH. ஸோ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்லையும் நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதாவது
அதாவது ஜென்ரலா ஏதாவது ஒரு வேல்யூ அப்படிங்கிறதுனால நம்ம இங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு ஆர்எம்எஸ் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் வேல்யூ. ஸோ இந்த 1/t இன்டெக்ரல் ஆஃப் 0 to t x ஸ்கொயர் dt அப்படிங்கிறது வந்துட்டு மீன் வேல்யூ. ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது தான் ரூட் மீன் ஸ்கொயர் உடைய வேல்யூ.